டீச்சர் டீச்சர் கொஞ்சம் இங்கே வாங்க. என்ன சிஸ்டர் கூப்பிட்டீங்களா? ஆமாம், நம்ம பள்ளிக்கூடத்தோட வெள்ளி விழா நெருங்குதில்ல, நிறைய வேலை இருக்குது. நிறைய பேருக்கு வெள்ளி விழா இன்விடேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு, நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால நாம் இப்போ குலசேரம் போகணும். எங்கள் கூட வாங்க. சரிங்க சிஸ்டர். ஐயோ கடவுளே, யார் பெத்த பிள்ளையோ? யாரம்மா வீட்டில்? இது உங்கள் புள்ளதானா? ஆமா, என்ன ஆச்சு? ரோட்டில் வண்டி எல்லாம் வேகமாக போயிட்டுருக்கு. உங்கள் புள்ள என்னன்னா கவலையே இல்லாமல் ரோட்டில் விளையாட்டுருக்கான். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கவனிக்க மாட்டீங்களா? எவ்வளவு நேரம்தான் ஒரு பிள்ளைய கவனிக்க முடியும்? ஒரு இடத்துல அடங்கி உட்காரவே மாட்டேங்கிறான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஏமா அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையா? அதை ஏமா கேக்குறீங்க? என்னவென்று சொல்வதம்மா என் மகனின் கதையினை, எப்படிதான் சொல்வதம்மா எந்த மனவேதனை? பள்ளி பாடம் இதுவும் அவன் மரமண்டையில் ஏறவில்லை. கை காலில் வைத்துக் கொண்டு சும்மா இருக்கவும் முடியவில்லை. அவனால் தினமும் பள்ளியில் பிரச்சனை, எனக்கோ தினமும் அவனால் வேதனை. என்னவென்று சொல்வதம்மா என் மகனின் கதையினை, எப்படிதான் சொல்வதம்மா எந்த மனவேதனையை? அப்போ உங்க பிள்ளை பள்ளிக்கூடம் போகல, அப்படித்தானே? ஆமாங்க டீச்சர். அப்படின்னா உங்களின் பிள்ளை எங்களின் பள்ளியில் சேர்த்து படிக்க வைங்கள். அவனோ அங்கே படித்தான், மாற்றங்கள் நிறைய வருமே, மாற்றங்கள் நிறைய வருமே. உங்களின் பிள்ளை எங்களின் பள்ளியில் சேர்த்து படிக்க வைங்கள். அவனோ அங்கே படித்தான், மாற்றங்கள் நிறைய வருமே, மாற்றங்கள் நிறைய வருமே. அப்படியா? நீங்க பள்ளிக்கூடத்துல இருந்து தான் வரீங்களா? ஆமா, உங்க பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? பள்ளிக்கூடத்துக்கு பேர் என்ன? அசிசி வித்யாலயா என்பதுதான் எங்கள் பள்ளி. அது சேலம்கோடு என்னும் ஊரில் இருக்கின்றது. காடும் மேடும் குன்றும் மலையும் கொண்ட ஊர்தான் அது. அசிசி வித்யாலயா என்பதுதான் எங்கள் பள்ளி. ஓ, அந்த பள்ளிக்கூடமா? அது அது வேற பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம் இல்ல. அங்க வேண்டாம். என் புள்ள வீட்ல இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனா அங்க வேண்டாம். எந்தன் பிள்ளையோ வீட்டினில் இருந்தாலும் இருந்துட்டு போகட்டுமே, அது ஒரு குறையில்லை. அவன் படிக்காவிட்டாலும் எனக்கு அது கவலை இல்லையே. எந்தன் பெயரை சொல்லிட எனக்கு ஒரு பிள்ளை வேண்டுமே. அவன் படித்தாலும் படிக்காவிட்டாலும் உங்க பள்ளிக்கூடம் எனக்கு வேண்டாமே. எந்தன் பிள்ளையோ வீட்டினில் இருந்தாலும் இருந்துட்டு போகட்டுமே, அது ஒரு குறையில்லை. ஆமா, எங்க பள்ளிக்கூடத்தை பத்தி உங்ககிட்ட யார் சொன்னாங்க? அது எனக்கு சரோஜா அண்ணி சொன்னாங்க. உங்க சரோஜா அண்ணி என்ன சொன்னாங்க? அது எனக்கு புள்ள அங்க படிச்சா டவுன் ஆவான்னு. டவுன் ஆவானா? அப்படின்னா அது எனக்கு தெரியாது.
சரோஜா அண்ணி அப்படித்தான் சொல்லுச்சு. ஆமா, உங்க சரோஜா அண்ணி எத்தனாம் கிளாஸ் வரை படிச்சிருக்கு? 2ஆம் கிளாஸ் பாஸ். அப்போ 3ஆம் கிளாஸ் ஃபெயில்னு சொல்லுங்க. அப்படியும் சொல்லலாம். விடுங்க சிஸ்டர், இவங்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. இவரோடு பேசி நம்ம நேரத்தை ஏன்தான் நாம் வீணடிக்க வேண்டும்? நமக்கென்றும் வேலை ரொம்ப இருக்கு, நாம் நமது வேலையை பார்ப்போம். இவரோடு பேசி நம்ம நேரத்தை ஏன் நான் தான் வீணடிக்க வேண்டும்? சிஸ்டர் நில்லுங்க, போகாதீங்க. உங்ககிட்ட எனக்கு நிறைய சந்தேகம் கேட்கணும். எனது மகனை உங்கள் பள்ளியில் சேர்த்து விட்டால் அவனில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை சொல்லுங்கள். அதை தெரிந்தால்தான் எங்களுக்கு அவனை அங்கு சேர்த்திட வேண்டுமா வேண்டாமா என முடிவு செய்ய முடியும். கொஞ்சம் சொல்லுங்கள். இங்க பாருங்கம்மா, உங்கள் கேள்விக்கு உடனடியாக பதிலுண்டு. விளக்கமாக உங்களுக்கு இத்தருணத்தில் தர முடியாது. எங்கள் பள்ளி வெள்ளி விழா இப்பொழுது நடக்கிறது. அங்கு வந்து நேரடியாய் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் கேள்விக்கு உடனடியாக பதிலொன்று. விளக்கமாக உங்களுக்கு இத்தருணத்தில் தர முடியாது. இங்க பாருங்கம்மா, அடுத்த வாரம் எங்க பள்ளிக்கூடத்தோட வெள்ளி விழா துவக்க விழா நடக்குது. அங்க வந்து பாருங்க, உங்க எல்லா சந்தேகங்களுக்கும் விடை கிடைக்கும். அப்படியா சிஸ்டர்? அப்ப நான் கண்டிப்பா வரேன். சரி, நாங்க கிளம்புறோம். சிஸ்டர் கொஞ்சம் நில்லுங்க. அந்த 3வது தெருவில் ஜனனின்னு ஒரு பிள்ளை இருக்குது. அதுவும் என் பிள்ளை மாதிரி வீட்டிலே தான் இருக்கு. அவங்க கிட்டயும் கொஞ்சம் கேட்டு பாருங்க. சரிம்மா, நாங்க வரோம். அப்பா, என்ன சூடு! எத்தனை தான் மழை பெஞ்சாலும் சூடு மட்டும் கொஞ்சம் குறைய மாட்டேங்குது. ஜானகி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இந்தாங்க. ஆமாம், டிவியோட ரிமோட் எங்க? அதை உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க. ஏன், என்ன ஆச்சு? பொம்மை படம் பார்க்கணுன்னு டிவியை போட்டு கொடுக்கலன்னு ரிமோட்டையே உடைச்சு போட்ட உங்க பிள்ளை இன்னும் என்னென்னவெல்லாம் உடைக்க போறாளோ உங்க பிள்ளை. பொம்மை படம் பார்க்கணுன்னு டிவியை போட்டு கொடுக்கலன்னு ரிமோட்டையே உடைச்சு போட்ட உங்க பிள்ளை இன்னும் என்னென்னவெல்லாம் உடைக்க போறாளோ உங்க பிள்ளை. தாண்டி போக முடியல. 4ஆம் கிளாஸ்ல 4 வருஷம் போயாச்சு. இன்னும் 5ஆம் கிளாஸ் தாண்டி போக முடியல. பள்ளிக்கூடம் போனாலும் படிப்பு ஒண்ண தவிர மத்த சேட்டையல் நல்லா தெரியுது உங்க பிள்ளைக்கு. பசங்க சட்டையை கிழிச்சு எச்சினத்து புது உங்க பிள்ளை. பசங்க சட்டையை கிழிச்சு எச்சினத்து புது உங்க பிள்ளை. கடவுளே, நாங்கள் அப்படி என்னதான் பாவம் பண்ணிட்டோம்? இறைவா, என்ன தவறேதான் உமக்கு நாங்கள் செய்தோமோ? இறைவா, என்ன தவறேதான் உமக்கு நாங்கள் செய்தோமோ? தினமும் எங்கள் வாழ்க்கையில் துயரம் மட்டும் தான் தருகின்றீர். நிம்மதி என்ற ஒன்றே என்றுதான் நாங்கள் காண்போமோ? இறைவா,
என்ன தவறைதான் உமக்கு நாங்கள் செய்தோமோ? ஹலோ, இது ஜனனியோட வீடு தானா? உள்ளே வரலாமா? யார் அது? ஐயோ சிஸ்டர் நீங்களா? வாங்க வாங்க. வாங்க வாங்க. சிஸ்டர், நீங்கள் சேனங்கூடு அசிசிய வித்யாலயிலேருந்து தானே வர்றீங்க? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அந்த வழியை அடிக்கடி போவேன், அப்போ பார்த்துருக்குறேன். இது உங்கள் பிள்ளையா? பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? அது அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு. அது அவளுக்கு காய்ச்சல், அதான் போகலை. இல்லை சிஸ்டர், அவளுக்கு காய்ச்சல் ஒன்றும் இல்லை. அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டரே, எங்களின் கஷ்டத்தை நிம்மதி தினம் தினம் சாகிறோம். நாள் தோறும் பள்ளியிலே, நாள் தோறும் பள்ளியிலே செய்யும் சேட்டைகளால் நாங்கள் தவிக்கின்றோம். கேளுங்க சிஸ்டரே, எங்களின் கஷ்டத்தை நிம்மதி தின தினம் சாகிறோம். உங்கள் பிள்ளைய பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பலேன்னு சொல்கிறீங்க. அவளை பார்த்தா சிறப்பு குழந்தை மாதிரி தான் தெரியுது. பேசாமல் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பி வைங்க. இல்லை சிஸ்டர், அவளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களின் பிள்ளைக்கு குறை ஒன்றும் இல்லையே டாக்டரே சொல்லிவிட்டார். படிப்பு மட்டும்தான் ஏறவில்லை, சேட்டைகள் என்பது இயல்புதானே. இன்னும் கொஞ்சம் நாட்கள் சென்றால் எல்லாம் சரியாய்விடும். எங்களின் பிள்ளைக்கு குறை ஒன்றும் இல்லை, டாக்டரே சொல்லிவிட்டார். என்னது? நம்ம பிள்ளைக்கு ஒரு குறையும் இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? ஐயோ சிஸ்டரே, இவரை நம்பாதே. சொல்வது எல்லாமே முழு முழு பொய்கள் தான். எல்லாமே சரியாகும் என்பது காணலே. எத்தனை நாட்கள் தான் வீட்டில் வைப்பது? ஐயோ சிஸ்டரே, இவரை நம்பாதே. சொல்வது எல்லாமே முழு முழு பொய்கள் தான். இங்கே பாருங்க மிஸ்டர், நீங்கள் உங்கள் பிள்ளைய எங்கள் பள்ளிக்கு அனுப்பணும்னு கட்டாயம் இல்லை. அது உங்கள் விருப்பம். இவளுக்கு தேவை தனி கவனமும் தொடர் பயிற்சியும். மற்றவங்க கண்ணுக்கு இவளோட குறைகள் மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு அவளோட நிறையும் தெரியும். அதை கண்டுபிடிச்சு முறையான பயிற்சி கொடுத்தா நல்ல முன்னேற்றம் காணலாம். இன்னைக்கு சிறப்பு குழந்தைகளோட பெற்றோர்கள் பலரும் அவங்க பிள்ளையை எப்படி வளர்க்கணும்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிறப்பு பிள்ளைகளை வளர்த்திட தெரியாமல் ஒவ்வொரு பெற்றோரும் தவிக்கிறார்கள். பிள்ளையின் தேவையினை தெரியாமல் அறியாமல் ஏதேதோ செய்கிறார்கள். சிறப்பு பள்ளியில் சேர்த்து பயிற்சி கொடுத்தால் குறைகள் பலவும் நிவர்த்தி ஆகிடுமே. தங்களின் அறியாமையினாலேதான் பிள்ளைகள் வாழ்வினை சொல்கிறார்கள். சிறப்பு பிள்ளைகளை வளர்த்திட தெரியாமல் ஒவ்வொரு பெற்றோரும் தவிக்கிறார்கள். இப்போ என்ன சொல்ல வர்றீங்க டீச்சர்? எங்கள் பிள்ளைய உங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா அவளுக்கு நல்ல மாற்றம் வரும்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக மாற்றம் வரும். சரி டீச்சர், நம்ம கிளம்பலாம். சரி, அப்ப நாங்க வர்றோம். சிஸ்டர், எங்கள் பிள்ளையோட குறையை எங்களால் ஏற்றுக்க முடியலை. அதனால தான் நாங்கள் ஏதேதோ சொல்லிவிட்டோம். நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. சிஸ்டர், எங்கள் பிள்ளைய உங்கள் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம்னு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சந்தேகங்கள் இருக்கு. உங்கள் பள்ளிக்கூடத்தை நேரடியாக வந்து பார்க்கலாமா?
தாராளமாக வாங்க. அடுத்த வாரம் எங்கள் பள்ளிக்கூடத்தோட வெள்ளி விழா நடக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லா சந்தேகத்திற்கும் விடை கிடைக்கும். சரி, அப்போ நாங்கள் வர்றோம். வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தம் எல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. மாட்டு வாழ புடிச்சி மாட கோளம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா எம்மச்சினிக்கு. ஆமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில கால அடக்கி தங்க சேயின் எடுத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு. ஏன் ஆனந்திக்கு புடிக்கு முன்னு ஆலமர பொந்துக்குள்ள பாதியில புடிச்ச கிளி பாதியில பறந்திருச்சே ஏன் பச்சை கிளி. அது பறந்த பின்னே நான் ஒத்த கிளி நாள செத்த கிளி. தந்தன 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 தந்தன. ராஜாட்டா கிசுக்குள்ள ரகசியமா நான் குதிக்க பாஞ்சி பூடிச்சானே பாளையத்தான் அந்த ரங்கசாமி. நேத்து நனவாக நாள கனவாக இன்று என் காலடியில் நழுவுதடா மனமுருகுதடா. வந்த தேதி சொன்னதுண்டு, வாழ்ந்த தேதி நெஞ்சில் உண்டு. போகும் தேதி எந்த தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா. போகும் தேதி என் போல் கண்டாருண்டா, அதை கண்டு கொண்ட நானும் கடவுள் தாண்டா. பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை, கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை. கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, புது வீறு கொள் இசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை.
என் பாட்டன் முப்பாட்டங்களோட போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கர்ப்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய. ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோனே, ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோனே. வணக்கம் சிஸ்டர். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? இப்பதான் வரீங்களா? ஏன் லேட்டு? வர்ற வழியில் டிராஃபிக் ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் லேட்டு. ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ? இல்லை இல்லை, இப்பதான் ஆரம்பமாச்சு. நீங்க நிறைய சந்தேகம் இருக்குன்னு சொன்னீங்க இல்ல, நாம அதை பற்றி அப்புறமா பேசுவோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டீச்சர், அடுத்து என்ன ப்ரோக்ராம்? இருங்க சிஸ்டர், பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி வேற்றுமையில் ஒற்றுமை. 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் கொண்ட இந்தியாவின் மக்கள் பிறப்பால், இனத்தால், மொழியால், மதத்தால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால் வேறுபட்டாலும் இந்தியர்கள் என்ற பெயரில் ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்பதனை வலியுறுத்தும் விதமாக எம் சின்னஞ்சிறார்கள் நடத்தும் நிகழ்ச்சியை காண்போம். முத்தோளம் முகிலோளம் மலையாளம் பாடும் நின் தீரத்து பூப்பொலி பாட்டீடம் மயிலாஞ்சி பாட்டின் அழகுடு கூட்டு கூடும் நேரம் நல்லோணம் നമ്മൾ கோணம் மின்னல் பூரம் துடிதாளம் மழையுடு மேளம் நீண்டு நிற்கும் நரவனதாளம் பரிசகளுடு நீரொளி மேளம் நெஞ்சினுதாளம் நிலவினு மேளம் கிழக்கையுடுக்கு உடுக்கு நிலையில கொஞ்சம் தமிழினிலே ஒரு பூங்குயிலின் பாடலுக்கு கொல்லிமலை மூலிகைகள் ஆட, பழமுதிர்ச்சோலையிலே வண்ணமயில் தோகை கண்டு மாஞ்சோலை அருவிகளும் பாட, என்ன வளமில்லை எங்கள் வண்ணத்தமிழ் திருநாட்டில் 5 வகை நிலங்களையும் கண்டோம். தாயன காக்கும் தமிழ்நாடே, வந்தவரை வாழ வைக்கும் வீடே தமிழ்நாடே, எங்கள் வீடே. వాడ మల్లి జంతుని బాల్ కొప్పులోన వెట్టుకొస్తిని నల్లగొండ నాగమల్లిని నీకు నాజుకంత ఇవ్వవస్తిని పొద్దై తంది మరి పోరగాడ చందిరాల లాలగూడ లంబడి పిల్ల రంబందిరో పంజారోడ సర్సంగిట ఆటోమల సాటుందిరో పంజాగుట్ట. Mga kita ipong
जाएगा भावे सारी दुनिया च जाके देख लो उसने मुकाबला करा के देख लो भावे सारी दुनिया च जाके देख लो उसने मुकाबला करा के देख लो இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மக்களும் என் உறவு எல்லோர் மொழியும் என் பேச்சு திசை கொடுத்தொருத்தரு என் தோழர் தேவன் இயேசுவும் என் கடவுள் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதீத பாவன சீதாராம். நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களால் நம்பவே முடியல சிஸ்டர். இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களே. சிஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம். என் பிள்ளையும் இங்கே சேர்த்தா இவங்கள மாதிரி என் பிள்ளையும் நல்லா டான்ஸ் ஆடுவானா சிஸ்டர்? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? நீங்கள் தான் நேரடியாக பார்க்குறீங்களே. சிஸ்டர், கல்வி ஒரு வியாபார பொருளாய் போன இந்த காலகட்டத்தில் எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு மட்டும் இப்படி சிறப்பு குழந்தைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது சிஸ்டர்? அதை நான் சொல்கிறேன். இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னணியில் எங்கள் சிஸ்டரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இருக்கு. அவங்க மனசு விட்டு அகலாத அந்த காட்சி தான் இப்படி ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க காரணமா இருந்தது. அப்படியா? அப்படி என்ன நிகழ்ச்சி டீச்சர்? நாங்களும் அதை தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. 1989 வருஷம் எங்களோட அருட்சகோதரிகள் 2 பேர் முளகுமூடு பகுதியில் வீடு சந்திப்பிற்காக ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்? முளமூட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் போகணுமோ? இல்லை, கொஞ்சம் தூரம்தான். ஐயோ மதுரைங்க வாங்க. ஒரு பையனை கையை கட்டி ஹோம்ல அடிச்சு போட்டிருக்காங்க. ஐயோ, என்ன வாட நாத்தம் குடலை புரட்டுது. 1க்கு 2க்கு எல்லாம் நிக்கிற இடத்துல தான் போயிருக்கான் போல இருக்கு. பையனை உள்ள போட்டுட்டு வெளியே கதவை பூட்டிட்டு போயிருக்காங்க போல இருக்கு. பக்கத்தில் யார்கிட்டையாவது கேட்டு பார்ப்போம். அம்மா, அங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம். அம்மா, அந்த வீட்டில் ஒரு பையனை கட்டி போட்டிருக்காங்களே, வீட்டில் யாருமே இல்லையா? அதுவா, அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி குறைவு. பக்கத்து வீட்டில் போய் ரொம்ப சேட்டை பண்ணுறான், அதனால பையனை கட்டி போட்டிருக்காங்க. அப்போ அவனோட அம்மா ஊரா பிச்சை எடுக்க போயிருக்காங்க. அப்போ அவனோட அப்பா? அவங்க பையன் இப்படி இருக்கிறனால அவங்க அப்பா அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ கடவுளே, என்ன கொடுமை இது. சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம். ஐயோ கடவுளே, என்ன இது? அந்த பையனோட அழுகுரல் என் மனசை விட்டு போக மாட்டேங்குதே. அவனின் ஓலம் எனது காதுகளில் எப்போதும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றதே. இச்சின்னஞ்சிறிய ஒருவனுக்கு இவற்றை செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இறைவன் இயேசுவிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட என் வாழ்க்கை இந்த சந்நியாச மடத்திற்குள்ளே அடங்கிவிடக் கூடாது. மன வளர்ச்சி குன்றியவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்களின் வாழ்க்கை மாற்றத்திற்கு என்னால் முடிந்தவற்றை செய்ய வேண்டும். இனிமேல் என் வாழ்க்கையை அவர்களுக்கே ஒப்படைக்கப் போகிறேன். இறைவா, என்னை உமது கருவியாக்கும். எனக்கு தேவையான மன உறுதியை தாரும் ஆண்டவரே, மன உறுதியை தாரும்.
ஈஷோ மிஸ்ஸியாவுக்கு புகழ். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் உண்டாவதாக. மதர், நான் ஒரு சிறுவனை பற்றி உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னேன் இல்லை, அந்த பையனோட முகம் என் மனசை விட்டு அகலவே இல்லை மதர். நான் இவங்களுக்காக பணி செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கேனோ அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள வருது. அதனால் என்னோட வாழ்க்கையை இவங்களுக்காக அர்ப்பணிக்கலாமனே இருக்கிறேன். என்னம்மா சொல்ற நீ? 22 வயசான சின்ன பொண்ணு நீ. உன்னால எப்படி இதெல்லாம் முடியும்? இல்லை மதர், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு மக்களே, மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்களுக்கு பணி செய்வது என்பது அந்த கடவுளுக்கே பணி செய்வது போன்றது. ஆனா அது உன்னால எப்படி முடியும்னு தான் தெரியல. இல்லை மதர், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னா உன் விருப்பப்படியே ஆகட்டும் மக்களே. ரொம்ப நன்றி மதர். ஐயோ பாவம், அந்த பையனோட அழுகுரல் மனசுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது. அந்த ரோட்ல போன அத்தனை பேருக்கும் அவனோட அழுகுரல் கேட்டிருக்கும். ஆனாலும் அது அந்த சிஸ்டரோட மனசை மட்டும்தானே தொட்டிருக்கு. அந்த சிஸ்டர் இப்போ எங்க இருக்காங்க? எங்க பள்ளிக்கூடம் வெள்ளி விழா கொண்டாடுற இந்த நேரத்துல அவங்க எங்க இருக்க முடியும்? இங்கதான் இருக்காங்க. அப்படியா? அவங்கள இப்ப பார்க்க முடியுமா? அவங்க இப்போ நம்ம கூட அவங்க அனுபவத்தை பற்றி சொல்றத கேட்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பு குழந்தைகளுக்காக ஒரு சிறப்பு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற உந்துதலால் எங்கள் மதர் மரியாவிடம் அனுமதி பெற்று அதற்கான பயிற்சிக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள CIMR எனப்படும் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ரிட்டார்டேஷன் என்னும் நிறுவனத்தில் 1990ஆம் ஆண்டு படிக்க சென்றேன். என்னுடன் சிஸ்டர் அனுபா அவர்களும் படிக்க வந்திருந்தார்கள். படிக்கும் போது குமரி மாவட்டத்தில் உள்ள சிறப்பு குழந்தைகளை பற்றிய ஒரு கணக்கெடுப்பு நடத்தினோம். அதில் 200க்கும் மேற்பட்ட சிறப்பு குழந்தைகளை சந்தித்த போது எனக்கும் சிஸ்டர் அனுபாவுக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. எனவே இவர்களுக்காக ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. எங்கள் உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று கலைக்காவளையில் உள்ள தெற்றியோடு என்னும் இடத்தில் முதலாக 1991ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் நாள் ஆசீர்வித்யாலயா என்னும் சிறப்பு பள்ளியை எங்கள் சபை நிறுவியது. அதன்பின் 2000ஆம் ஆண்டில் செப்டம்பர் 30ஆம் நாள் சேனங்கோட்டில் அசிசி வித்யாலயா என்னும் பள்ளியை எங்களின் FCC சபை நிறுவியது. இன்று அசிசி வித்யாலயா வெள்ளி விழா துவக்க விழாவை கொண்டாடுவதை நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிஸ்டர், இப்பதான் எங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது. எங்க பிள்ளையோட வளர்ச்சிக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்காம எங்க வரட்டு கௌரவத்தினால தப்பு பண்ணிட்டோம். அவங்களோட வாழ்க்கை 4 சுவருக்குள்ளே முடங்கி போயிருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் பிள்ளைங்களுக்கு இங்கே அட்மிஷன் கொடுப்பீங்களா சிஸ்டர்? நிச்சயமா. விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். நீங்க இருந்து மீதி நிகழ்ச்சியை பார்த்துட்டு போங்க. சரிங்க சிஸ்டர். ரொம்ப நன்றி.